என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைகளில் உத்தமன் போல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சருதியில் அவர் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனைகள் நிறைவேறும்படி பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒருவருடைய கருத்தும் இருதயம் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவலே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கீழே உணர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார். செம்மையான எதிர்வுகள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென் என்பதை இந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து பார்ப்போம். நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டிய சங்கீதம் 64. இந்த 64 சங்கத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். இந்த சங்கீதத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைப்பு துன்மார்க்கரும் தேவனும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வசனம் இருக்குது. 10 வசனத்தில் ஒரு வசனம் முதல் வசனத்தை போக மீதி வசனம் எல்லாமே துன்மார்க்கர் என்ன செய்வார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசிப்போம். 1வது வசனம். தேவனே விண்ணப்பத்தை தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தாவீது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். முதல் வசனம் ஆண்டவர்கிட்ட தேவன் அதை தாவீது வைக்கிற விண்ணப்பமாக காணப்படுகிறது. மற்ற எல்லா வசனத்திலும் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வசனம் உண்டு. வசனம் 1 to 2 எதிரிகளின் சதி நின்று விலக்கி காப்பாற்ற ஜபம். 3 to 6 துன்மார்க்கரின் உபாயங்கள். வசனம் 7 to 9 தேவனின் பதிலும் விளைவும். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 5, 6 பார்த்தோம்னா தீமை செய்வதற்கு திட்டமிடுவதிலேயே தங்கள் நேரத்தை பெரும்பகுதியை ரட்சிக்கப்படாத மக்கள் செலவழிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் அறியாத மக்கள் துன்மார்க்கர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கெட்டவங்க நாம் சொல்ல முடியாது. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யார் என்ன செய்யலாம், எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்டை இந்த பூமியில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நாம் நம்ம சிந்தாண்டவருடைய காப்பி பார் இருக்குது பாருங்க. அந்த காப்பி பார் பட்டு ஒரு கோட்டை எப்போதுமே உட்காந்துருக்கோம். போதடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நாம் என்ன செய்யலாம், எவனை ஏமாற்றலாம், எப்படி கொடுக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது போல ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டம் என்ன செய்வாங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தங்களுடைய நேரத்தை வீண் பண்ணுவாங்க. தொழிலுக்கு போக மாட்டாங்க, குடும்பத்தையும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வேதத்தின் கருத்துகளையும் கர்த்தரை பற்றிய கருத்துகளையும் எப்படி ஊழியம் செய்யலாம், எவ்வாறு மக்களுக்கு சொல்லணும், அதை பற்றி உதவலாம், மக்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படின்னு நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் இந்த தவறான காரியத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக போக மாட்டாங்க. நாம் எப்படி ஊழியம் பண்ணோம், எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ணோம், மக்களுக்கு எப்படி நாம் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் தேவ பிள்ளைகள் நினைப்பாங்களே தவிர அதுக்கு தான் செலவிடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் யாருமே செலவிட மாட்டாங்க. 64:5 பார்த்தீங்கன்னா காண்பவன் யார் என்கிறார்கள். 5வது வசனம். மறைவான அந்த நான் சொல்ற மாதிரி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, பொல்லாத காரியத்தை தான் தங்களை உறுதிப்படுத்துவாங்க. நல்ல காரியத்துக்கு தங்களை உறுதிப்படுத்தவே மாட்டாங்க. மறைவான கன்னிகள் அவங்க மறைவா எப்படி அவங்களுக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை யார் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்க அறியாத ஜனங்க அப்படிதான் பேசுவாங்க. நாங்கள் செய்கிற தீமை யாருமே அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காண்பவன் யார் என்கிறவர்கள் தேவனை பற்றி சிந்திப்பதில்லை. தேவன் காண்கிறார் என்ற சிந்தனையாக இருந்தால் பாவத்திற்கு தப்பித்துக் கொள்வது எளிது.
இதெல்லாம் நாம செய்யறோம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க செய்யற பாவத்தை தப்பிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அவங்க துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் தண்டனை கொடுப்பார், யாரா இருந்தாலும் சரி. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 64:7. ஆனாலும் எவ்வளவு கவனமாக சதித்திட்டங்களை தீட்டி இருந்தாலும் தேவனால் திடீரென தண்டிக்கப்படுவாங்க. எவ்வளவு தவறான காரியங்களை அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டார். அதாவது புறராஜ மக்கள் எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் ஆண்டவர் விட மாட்டார். தேவ பிள்ளைகளாக நம்மையும் ஆண்டவர் விட மாட்டார். அவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க, கேரக்டே அவங்களுக்கு தண்டனை உண்டு. யாரெல்லாம் துர்மார்க்கமாக தெரிகிறாங்களோ அவங்க தண்டனையில கொடுத்து அடிப்பட்டு உதப்பட்டு தான் அப்புறமா ஆண்டவர்கிட்ட வருவாங்க. நல்ல முறையில் அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒரு சிலர் வருவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் ஆண்டவர்குள்ள வர்றாங்களே தவிர நேர்மையாக நல்லவங்க இருக்கிறவங்க யாரும் வர முடியாது. அதனால அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த முதல் வசனத்தில் தாவீது தன்னுடைய ஜபத்தின் மூலம் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு. கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தை வாசிக்கிறோம், 10வது வசனம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார், யாவரும் மேன்மை பாராட்டுவார். நீதிமான்கள்னா யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நீதிமான். பிரஜாதி மக்களை நீதிமானம் சொல்ல முடியாது. நாமளே நம்மளை நீதிமானம் சொல்றோம்னா அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம், அதை போய் நடக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா ஒரு விஷயம் நம்மளை அப்படி ஆராய்ந்து பார்க்கிறோம், நாம நீதிமானம் இருக்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு சீக்கிரம் நாம் நீதிமானம் சொல்லிவிட முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க நீதிமானம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்றாருன்னா நாம அதுக்கு தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணோம். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள் எப்படியுமே மகிழ்ந்து கொண்டு தான் இருப்போம். அவரை தான் நம்புவோம். ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமே நீதிமானதாக இருக்கிறாங்க. அவரை தான் நம்பி ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. செம்மையான இருதயம், செம்மையானன்னா நல்ல இருதயமா இருக்கணும். இந்த இருதயத்தில் நன்மையான காரியங்கள், மற்றவர்களுக்கு நல்ல செய்யக்கூடிய காரியங்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதான காரியங்கள், மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியதான காரியங்கள், இந்த நன்மையான காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தால் அவர்கள் ஆண்டவர் என்னைக்குமே பாராட்டுவார். அதெல்லாம் இந்த 10வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது என்னன்னா, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார், செம்மையான இருந்தவர்கள் யாரும் மேன்மை பாராட்டுவார்கள். அப்ப நாம பார்த்தோம்னா எப்பவுமே நாம் நீதிமான்களாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் தவிர துர்மார்க்கருக்கு நாம் ஜெபம் பண்ணணும். துர்மார்க்கருக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் தண்டனை இல்லை. ஆண்டவர் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தண்டனை கொடுத்தாதான் திருந்துறாங்க, இல்லைன்னா திருந்ததே கிடையாது. அதாவது பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லி சொல்லி திருந்துறவனும் உண்டு, பார்த்து பார்த்து திருந்தவனும் உண்டு. சொல்லி சொல்லி திருந்தாதவனும் பார்த்து பார்த்து திருந்தானவனும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு தான் திருந்துவாங்க. ஆண்டவர் அடி போட்டால் தான் திருந்தவங்க, இல்லைன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து நாம் என்ன ஒரு விலக்கி கொண்டோம்னா, தேவனிடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த பூமியில் இருக்கிற எத்தனையோ கெட்டவர்கள், எத்தனையோ துன்மார்க்கர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களையெல்லாம் நாம் மாற்றுக்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணோம். அவங்களிடத்துல சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார், செம்மையான இருக்கக்கூடிய யாரும் மேன்மை பாராட்டுவார்கள் சொல்லி வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் நீதிமானாக இருந்து கர்த்தருக்குள் மகிழணும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் எப்பொழுதும் மேன்மை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் தான் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.